நீச்சல் அடிப்பதால் என்னென்ன நோய்கள் குணமாகும்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க இதனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொண்டால் வருங்காலத்தைப் பற்றி கவலைப்படாமல் வாழலாம் என்பது மூதோர் வாக்கு. கைத்தொழில் போலவே நீச்சல் அறிந்த ஒருவர் வாழ்வில் தன்னம்பிக்கையுடன் வாழ முடியும். தினமும் உடற்பயிற்சி செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் அடிக்கடி நீச்சல் மேற்கொண்டாலே உடற்பயிற்சி மூலம் அடையும் எல்லா உடல் நலனையும் பெற்று நலமுடன் வாழலாம். நீச்சல் அறிந்தவர்கள் மற்றவர்களை விட நெடுநாட்கள் நலமுடன் வாழ்கிறார்கள் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். உடற்பயிற்சிகளை விட சிறந்ததாக திகழ்கிறது நீச்சல். உடலின் அனைத்து பாகங்களும் நீச்சலின் போது இயங்கி உடலின் அனைத்து உறுப்புகளையும் வலுவாக்குகிறது. பல்வேறு வியாதிகளின் பாதிப்புகளை குறைக்கிறது. உலகில் மூன்றில் ஒரு பங்கு தண்ணீரால் சூழ்ந்திருந்தாலும் அநேகம் பேருக்கு நீச்சல் தெரிவதில்லை என்பதுதான் உண்மை. நகரங்களில் வசிக்கும் பெரும்பாலானோர் நீச்சல் பயிற்சி இன்றியே இருக்கிறார்கள். நீச்சல் என்பது நீர்நிலைகளில் நீந்த மட்டும்தான் என்ற ஒரு அறியாத மனநிலையும் காரணமாக இருக்கலாம். நீச்சல் அத்தியாவசியமான ஒன்று. உடல் நலம் காப்பதில் அது தனிப்பங்கு வகிக்கிறது. மேலும் நீச்சல் என்பது மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனும் தற்காப்பு கலைக்கு நிகரானது. பொதுவாக கிராமங்களில் உள்ள சிறுவர் சிறுமியர் எல்லோரும் நீச்சல் அறிந்திருப்பார்கள். அதற்கு காரணம் அநேக கிராமங்களில் ஆறு, குளம், ஏரி, வாய்க்கால் மற்றும் கிணறு போன்ற நீர்நிலைகள் மிகுந்து இருப்பதுதான். நகரங்களில் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. செயற்கை நீச்சல் குளங்களில் நகரத்து இளைஞர்கள் பயிற்சி பெற்றாலும் அவர்கள் வெளிப்புற நீர்நிலைகளில் இறங்கி நீச்சலடிக்க அச்சம் கொள்கின்றனர் என்பதே உண்மை. நகரங்களில் உள்ள நீச்சல் குளங்களில் பயிற்சியாளர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். கிராமங்களில் உள்ள நீர்நிலைகளில் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ள விரும்புபவர்கள் நன்கு நீச்சல் அறிந்தவர்கள் துணையுடன் கற்றுக்கொள்ள விரைவில் நீச்சல் வசப்படும். நீச்சல் பழக சிறந்த நீர்நிலை எது? தண்ணீரில் கரண்ட் எனும் நீரோட்டம் இல்லாத நீர்நிலைகளில் ஆரம்ப பயிற்சியை மேற்கொள்ள எளிதாக இருக்கும். கிராமங்களில் உள்ள குளங்கள் ஆரம்ப நீச்சலுக்கு ஏற்றவையாகும். முதன்முறையாக நீச்சல் பழகுபவர்கள் நீச்சல் அறிந்தவர்களின் கைகால்கள் அசைவை கவனித்து அதுபோல பயிற்சி செய்து வர வேண்டும். ஆழமான பகுதிக்கு சென்று விடாமல் இடுப்பளவு நீரில் முதலில் நீச்சல் பழக வேண்டும். கடலில் நீச்சல் அடிப்பது பாதுகாப்பானதா? சிலருக்கு கடலில் நீச்சல் அடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும். ஆனால் கடல் நீச்சல் என்பது முற்றிலும் வேறுபட்டது. ஆறு, குளம் போன்ற தன்மைகளில் இல்லாமல் அதிக சுழல் மற்றும் நீரோட்டம் கொண்டது. கடலின் ஆழம் என்பது இடத்துக்கு இடம் மாறுபடும். சில கடற்கரைகளில் ஆழம் குறைவாக இருக்கும். சில கடற்கரைகளில் ஆழம் சிறிது தொலைவிலேயே அதிகமாகும். அத்துடன் அலைகளும் இணைந்து நீச்சல் அடிப்போரை வெகு தூரம் கொண்டு போய்விடும் என்பதால் கடலில் நீந்தும் முயற்சிகளில் தக்க துணையுடன் செல்வதுடன் தக்க பாதுகாப்பு உபகரணங்களுடன் செல்வதே விவேகமானது. நீச்சலின் நன்மைகள்: மலச்சிக்கல் பாதிப்புகளைப் போக்கும். செரிமான ஆற்றலை அதிகரித்து பசியைத் தூண்டும் தன்மை மிக்கது. குளித்தவுடன் வெகுவாக பசிக்க ஆரம்பிக்கும். கொழுப்பு குறையும். பருத்த வயிறு கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீச்சல் சிறந்த பயிற்சியாகும். இதன் மூலம் உடலில் உள்ள நச்சுக் கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறைகிறது. உடலின் உள் உறுப்புகள் மற்றும் தசைகளுக்கு சிறந்த பயிற்சி ஆதலால் உடல் இயக்கச் செயல்கள் சீராகின்றன. மூட்டு வலி விலகும். உடலின் மொத்த எடையையும் தண்ணீரே தாங்குவதால் கால் மூட்டுகளும் தசைகளும் இலகுவாகி இயங்குவதன் மூலம் மூட்டுவலி மற்றும் கழுத்து வலி, இடுப்பு வலி போன்ற பாதிப்புகள் விலகுகின்றன. மன அழுத்தம் குறையும். மனக்குழப்பம், கவலை, மன அழுத்தம் போன்ற மனநல பாதிப்புகள் மற்றும் மனவேறுபாடு போன்ற பாதிப்புகள் நீங்கி மனம் ஒருமையாகி சிந்தனை திறன் மேம்பட்டு மனநல பாதிப்புகள் சரியாகி மனதில் புத்துணர்வு தோன்றும். உடலை வலுவாக்கும். இரத்தட்டத்தை மேம்படுத்தி இதயம், நுரையீரல் மற்றும் அனைத்து உடல் உறுப்புகளையும் வலுவாக்குகிறது. நீச்சல் சர்க்கரை அளவை இரத்தத்தில் குறைத்து உடல் நலம் காக்கிறது. வலிகள் குணமாகும். தொடை,
கைகளில் உள்ள தளர்வுகள் நீங்கி தசைகள் இறுகி உடல் வனப்பாகிறது. உடலில் உள்ள இதர பாதிப்புகள் மற்றும் வலிகள் குணமாகிறது. மெனோபாஸ் குணமாகும். பெண்களின் பருவமாற்ற நிலையான மெனோபாஸ் காலங்களில் உடல் சோர்வு, மனதில் வெறுப்பு, எதிலும் ஈடுபாடில்லாத நிலை மற்றும் கவலை போன்றவை ஏற்படக்கூடும். இந்த பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வை நீச்சல் கொடுக்கும். தினமும் சிறிது நேரம் நீச்சல் பழகுவதன் மூலம் மனம் இலேசாகி கிடைக்கும் புத்துணர்வில் உடலின் இயல்பான மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஏற்பட்டு உண்டாகும் உற்சாக மனநிலையால் குடும்பத்தாரும் நண்பர்களும் மகிழ்ச்சியடைவார்கள். தொப்பை குறைய. அதிக உடல் எடை மற்றும் தொப்பை உள்ளவர்கள் தினமும் நீச்சல் மேற்கொள்ள உடல் தளர்வாகி நச்சுக் கொழுப்புகள் கரைந்து உடல் எடை குறைந்து உடலில் வலிமை ஏற்படும். நீச்சல் மனதுக்கு புத்துணர்ச்சி அளித்து மன அழுத்த பாதிப்புகளை சரிசெய்து புது உற்சாகத்தை அளிக்கிறது. தற்காப்பு கலை. நீச்சல் பழகியதன் மூலம் ஒரு சிறந்த தற்காப்பு கலையை கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கை ஏற்பட்டு மனதில் உற்சாகமும் செயல்களில் தெளிவும் ஏற்படும். நீச்சல் என்பது உடலின் அனைத்து உறுப்புகளும் ஒருங்கே செயல்படும் ஒரு சிறந்த உடற்பயிற்சி. நீச்சல் அடிக்க பயப்படுபவர்கள் முழங்காலளவு நீரில் நின்று கொண்டு கைகளின் மூலம் உடலைத் தாங்கும் சில பயிற்சிகள் செய்து வர கால் மூட்டு வலிகள் மற்றும் கழுத்து வலிகள் நீங்கும். உடல் நலம் பெறும். Thanks for watching.